Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video la நம்ம inverse trigonometry function, that is chapter 2 ஓட basics and introduction and அதில் இருக்க formulas மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படி அதில் கொஸ்டின்ஸ் வரும், அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி இந்த டேபிள் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் அ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ சைன் இன்வெர்ஸோட டொமைன் வந்து -1,1, ரேஞ்ச் வந்து -π/2, π/2. ஸோ இப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ காஸ் இன்வெர்ஸ்க்கு வந்து நமக்கு என்னது -1,1, இங்கே ரேஞ்ச் வந்து 0,π. ரேஞ்சில் தான் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பிரின்சிபல் வேல்யூன்னு கொஸ்டினில் கேட்பாங்க. அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது இந்த ரேஞ்சு. தென் கொசிகன் இன்வெர்ஸ் வந்து டொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்லேருந்து -1,1 ரிமூவ் பண்ணுறது. ரேஞ்ச் வந்து நம்ம மேலே பேசியிருக்க சைன்லேருந்து 0 மட்டும் ரிமூவ் பண்ணுறது. ஏன் இது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், ரைட்? தென் சீக்கன் இன்வெர்ஸு செட் ஆஃப் ஆல் ரியல் -1,1 இன்டர்வலை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அண்டு காஸ்ட்லேருந்து π/2 ரிமூவ் பண்ணிடணும், ரைட்? அது வந்து நம்மளுக்கு சீக்கன் இன்வெர்ஸ். தென் டேன் இன்வெர்ஸ் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் ஆஃப் அந்த சைனோட ரேஞ்சில் ஓப்பன் ப்ராக்கெட் என் பாயிண்ட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறது. காட் இன்வெர்ஸ் அப்படிங்கிறது காசோட ரேஞ்சில் என் பாயிண்ட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறது. இவ்வளோ தான் நம்ம இந்த டேபிளில் விஷயம். ஸோ இது நமக்கு இம்பார்ட்டன்ட், ரைட்? இனிஷியலாக இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் சைன் இன்வெர்ஸ், காஸ் இன்வெர்ஸ் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் 0,π. இது ரெண்டு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ரிமைனிங்லாம் ஈஸி. லாஸ்ட்டே சொன்னேன், ரைட்? ஸோ இந்த சைனோட இன்வெர்ஸ்லேருந்து 0 மட்டும் தூக்கிட்டிங்கன்னா கொசிகன் இன்வெர்ஸ், காஸ் இன்வெர்ஸ்லேருந்து π/2 திருப்பினீங்கன்னா ரிமூவ் பண்ணிங்கன்னா வில் கெட் அ சீக்கன் இன்வெர்ஸ். அண்ட் தென் ரெண்டு என் பாயிண்ட்ஸும் சைன் இன்வெர்ஸ்லேருந்து தூக்குனிங்கன்னா டேன் இன்வெர்ஸ். ரெண்டு என் பாயிண்ட்டையும் காஸ் இன்வெர்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணால் வில் கெட் தட் இஸ் காட் இன்வெர்ஸ், ரைட்? ஸோ இவ்வளோ தான் நமக்கு பேசிக்காக தெரியணும். அண்ட் தென் நம்ம ஃபைன் பண்ண போகிறது பிரின்சிபல் வேல்யூ ஃபைன் பண்ணோம். பிரின்சிபல் வேல்யூனா கொடுத்துருக்க வேல்யூ வச்சு இன்கேஸ் அது உங்களோட ரேஞ்ச் உள்ள இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். ரேஞ்ச் உள்ள இருக்கா மாதிரியான ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒரு 3 விஷயம் நமக்கு இம்பார்ட்டன்ட் தெரியணும். என்ன அப்படின்னா இன்கேஸ் பிரின்சிபல் வேல்யூ இந்த நம்ம ஃபைன் பண்ணுற போகிற பிரின்சிபல் வேல்யூ வந்து ரேஞ்ச் உள்ள இல்லை அப்படின்னா, ஓகே, டஸ் நாட் பிலாங்ஸ் டு தி ரேஞ்ச் ஆஃப் எனி ஆஃப் தி ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. எந்த ரேஞ்ச் உள்ள இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா π-y, ஆக்சுவலி நம்ம ஒய்ன்னு கண்டுபிடிப்போம். அந்த ஒய் வேல்யூ உங்களோட ரேஞ்ச் உள்ள இல்லை அப்படின்னா நம்ம வந்து π-y அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அண்ட் தென் அகெயின் ஸோ மைனஸ் ஆஃப் காஸ் ஆஃப் தீட்டா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம இதை சொல்லியிருந்தோம், விச் இஸ் நத்திங் பட் காஸ் ஆஃப் π-θ. அப்போ நமக்கு மைனஸ் ஆஃப் காஸ் ஆஃப் ஒய் அப்படிங்கிற மாதிரி ஃபார்மில் வரும். ஸோ அதை நம்ம π-y அப்படின்னு மாற்றிக்கணும். சிமிலர்லி மைனஸ் ஆஃப் சீக்கன் ஆஃப் ஒய்ன்னு வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா π-y அப்படின்னு மாற்றுவோம். அப்போ எப்போல்லாம் நான் இந்த மாதிரி π-y அப்படின்னு போடணும் அப்படின்னா 3 கேஸில். ஒன்று வந்து உங்களோட பிரின்சிபல் வேல்யூக்குள்ளே ரேஞ்சுக்குள்ளே பிரின்சிபல் வேல்யூ வரல அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது π-y. அண்ட் தென் செகண்ட் திங் என்ன அப்படின்னா காசு வந்து நெகட்டிவில் இருக்குது, காசு கொடுத்துட்டு வேல்யூ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் -1/2. அதே மாதிரி சீக்கன் கொடுத்துட்டு -1/√3, ஏதோ ஒன்று √3, 2/√3. ஸோ இப்படிலாம் கொடுக்குறாங்கன்னு வைங்க. ஸோ காசு அண்ட் சீக்கன் மட்டும் நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம இந்த π-y யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி 2 கேஸில் நம்ம π-y யூஸ் பண்ணுவோம், மற்றபடி π-y யூஸ் பண்ண மாட்டோம், ரைட்? ஸோ நமக்கு இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ரேஞ்ச் உள்ள இருக்கான்னு பார்க்கணும், பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ரேஞ்ச் உள்ள இல்லைன்னா π-y. அண்ட் காசு வந்து நெகட்டிவில் வருது, சீக்கன் வந்து நெகட்டிவ் வருதுன்னா அகைன் நம்ம π-y யூஸ் பண்ணுவோம். மற்ற எல்லா கேஸ்லையும் காமன், ரைட்? அண்ட் தென் இப்போ நமக்கு இந்த செக்ஷன் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் இங்கே நம்ம போட்டிருக்க இந்த டொமைன், ரைட்? ரேஞ்ச் தான் தேவை, டொமைன் கூட நமக்கு தேவையில்லை. இந்த ரேஞ்சை வச்சு தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ தட் ரேஞ்ச் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி, இந்த டேபிள், ரைட்? இந்த டேபிள் வேல்யூ என்ன அப்படிங்கிறதும் நமக்கு பேசிக்காக தெரியணும். ஏன்னா கொஸ்டினில் இந்த நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க, இந்த மாதிரி 1/2, 1/√2 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நமக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூ என்ன தெரியணும். நான் இங்கே டிகிரியில் எழுதியிருக்கேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியனில் எழுதிக்கலாம். ரேடியன்னா என்ன, பையில் எழுதுவோமா? ஸோ 90னா என்ன, π/2. பைனா 180, ஸோ 90 மீன்ஸ் 1/π/2. ஸோ 60னா என்ன பண்ணுவோம், π/3, 45 π/4, 30னா π/6, 0னா 0. தட்ஸ் இட், ரைட்? இதுதான் வந்து நமக்கு
தெரிய வேண்டிய விஷயம் இந்த டேபிள் as well as இங்கே நான் இதை கீழே சொல்லிட்டேன் cos of minus cos theta வந்து cos of pi minus theta minus secant theta secant of pi minus theta ன்னு எழுதலாம். அண்டு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, பிரின்சிபல் வேல்யூ ரேஞ்சு உள்ள இல்லை அப்படின்னா pi minus y அப்படிங்கிற விஷயம் நம்ம பண்ணோம். அண்டு காஸ் நெகட்டிவில் சீக்கன் நெகட்டிவில் வருதுன்னா pi minus yன்னு பண்ணி போடலாம், அப்படின்னா இந்த மாதிரி இப்படியே எடுத்துக்கலாம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஒன். இது வந்து பேசிக். இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். 2 எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்குது. அண்ட் தென் அப்கமிங் வீடியோஸில் நம்ம அதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸஸ் சால்வ் பண்ணுவோம். ரைட், இப்போ எக்ஸாம்பிள் 1 என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. அவ்வளோதான் கொஸ்டின். இப்படி தான் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் அந்த மாதிரி கொடுத்துட்டு வேல்யூ இன் பிட்வீனில். ஓகே, இப்போ சொல்யூஷன் நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொடுத்ததை நம்ம y அப்படின்னு எடுத்துக்கணும். லெட் அப்படின்னா வேறு எடுத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். we are assuming. ஸோ y ஈக்குவல் டு ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 அப்படிங்கிற மாதிரி நம்ம இனிஷியலாக அசியூம் பண்ணிக்கிறோம். தென் இந்த சைன் இன்வர்ஸை இங்கே கொண்டு வந்தால் நமக்கு என்ன ஆகும், சைன் ஆஃப் ஒய்னு ஆயிருமா. ஸோ தட் சைன் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 1/√2. அப்போ நமக்கு சைன் எப்போ 1/√2 வரும்னு நம்ம பார்க்கணும். இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. இன்கேஸ் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த ஃபிங்கர்ஸ் கை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம். ஸோ 1/√2ன்றது யூ வில் கெட் இன் பிட்வீனில் இருக்கும். அப்போ 45 டிகிரியில் வரும். π/4 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இதுலேயுமே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுலேயுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ இப்போ நமக்கு 1/√2 எங்கே வருது பாருங்கள், 45 டிகிரி. அப்போ சைன் ஆஃப் 45 டிகிரி வில் கெட் 1/√2. 45 டிகிரினா என்ன, π/4. அப்போ நான் அந்த 1/√2க்கு நான் என்ன பண்ணுவேன், π/4. அப்போ சைன் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் π/4. ரைட், அப்போ ரெண்டு பக்கமும் சைன் நான் கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா இதை அங்கே கொண்டு வந்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் டீட்டான்னு வரும். ஸோ அதுவுமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இப்படி இருக்குது. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin of x அப்படின்னு இருக்குன்னா your answer is just x, or sin of sin inverse of x அப்படி இருந்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து என்ன, x தான். பட் இது வந்து இன்வர்ஸோட, தட் இஸ் சைன் இன்வர்ஸோட டொமைனில் இருந்து வர எக்ஸு, இதோட ஆன்சர் எக்ஸு, இது வந்து சைனோட டொமைன்லேருந்து வர எக்ஸ். இதெல்லாம் நம்ம அடுத்த செக்ஷனில் படிப்போம். இப்போதைக்கு நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் இந்த சைன் கேன்சல் ஆகும், அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோங்க. தென் y ஈக்குவல் டு π/4. இப்போ நான் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கிறது பிரின்சிபல் வேல்யூ இதுதான். இந்த பிரின்சிபல் வேல்யூ சைனோட ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்கணும். வாட் இஸ் தி சைனோட ரேஞ்சு, -92 + 90, அதாவது -π/2, π/2. இது π/4னா என்ன, 45 டிகிரி. ரைட், ஸோ இப்படி நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியனில் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும், உள்ளே இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கணும், -90 டிகிரி, 90 டிகிரி. கரெக்டாக அதுதானே இதோட வேல்யூ, சாரி க்ளோஸ்ட் ப்ராக்கெட். ஸோ இதுதான் வந்து இதோட வேல்யூ. இப்போ இந்த ஆன்சருங்கிறது நமக்கு என்னது, 45 டிகிரி. டெஃபினட்டாக 45 டிகிரின்றது என்னது, இதுக்கு இன்பிட்வீனில் தான் இருக்குது. ரைட், -90 டிகிரி இங்கே இருக்குது, இந்த இடத்துல +90 டிகிரி இருக்குது, இங்கே தான் நமக்கு என்ன இருக்கும், 45 டிகிரி. அப்போ இன்பிட்வீனில் இருக்கும். டெஃபினட்டாக இது வந்து நமக்கு ட்ரூ. ரைட், ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க விஷயத்த கரெக்டாக வருதா, அந்த ரேஞ்சு உள்ள இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணணும். இன்கேஸ் இல்லைன்னா நம்ம அடுத்து π-yன்னு போட்டு பண்ணுவோம். இப்போ இனிஷியலாக கொடுத்துருக்கிறத ஒய்ன்னு எடுத்து அதிலேருந்து நம்ம ப்ரொசீட் பண்ணி வர வேல்யூ பிரான்ச் ரேஞ்சு உள்ள இருக்கான்னு பார்க்குறோம். எஸ் ரேஞ்சு உள்ள இருக்குன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். அப்போ ரேஞ்சு உள்ள இருக்குது, டேரெக்டாக ஆன்சர் எழுதிட வேண்டியதான். therefore தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 இஸ் என்னது அப்படின்னா π/4. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் நம்பர் 1. எக்ஸாம்பிள் 1 வந்து ஓவர். ரைட், ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின்ஸ் தான் இது. பட் அந்த காசு சீக்கன் வரப்போ மட்டும் மைனஸில் இருக்கா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 2. ஸோ இது வந்து நமக்கு என்ன, காட் இன்வர்ஸ் ஆஃப் -1/√3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காட் நெகட்டிவில் வந்தாலும் அது நெகட்டிவ் ஆஃப், காட் ஆஃப் -θ போட்டாலும் -cot θ தான். அதனால் அதில் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது வேல்யூ ஆஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் -1/√3 தான். இதை நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியது. அப்போ சொல்யூஷன் லெட் y ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் -1/√3. அப்போ இந்த காட்டை இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன, எல்லா கொஸ்டினுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். கொடுத்துருக்கிறத ஒய்ன்னு எடுப்போம், அதை இங்கே கொண்டு வருவோம். ஸோ காட் y ஈக்குவல் டு -1/√3ன்னு வரும். ஸோ அப்போ காட் எப்போ 1/√3 வரும், காட் ஆஃப் π/3ல் வரும். ஸோ டேபிள் வேல்யூ மேலே நம்ம வச்சுருக்கோம்ல, அந்த டேபிள் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா காட் எப்போ 1/√3 வருது பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது 1/√3. ஸோ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 60. ஸோ 60ங்கிறப்பையும் 30ங்கிறப்பையும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். π/6ன்னு எழுதிடக்கூடாது. 60னா π/3, 180/3 தான் 60. அப்போ π/3 எழுதுறோம். நம்ம அந்த தப்பு பண்ணிடுவோம், π/3 π/6 மாற்றி எழுதிடுவோம். ஸோ அப்போ காட் ஆஃப் π/3. ஸோ காட் y ஈக்குவல் டு -cot π/3. ஸோ அப்போ இந்த எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும், காட் ஆஃப் -θவை
நான் வந்து மைனஸ் காட் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், மைனஸ் ஆஃப் காட் தீட்டான்னு இருக்குது, விச் இஸ் காட் ஆஃப் மைனஸ் பை பை 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ தட் காட் ஒய் ஈக்குவல் டு காட் ஆஃப் மைனஸ் பை பை 3. ரெண்டு பக்கமும் காட் கேன்சல் பண்ணால் என்ன, ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 3 விச் இஸ் பிலாங்ஸ் டு தி டொமைன் ஆஃப் தட் இஸ் ரேஞ்ச் ஆஃப் 0, π. ரேஞ்ச் ஆஃப் காட் இன்வர்ஸ் நமக்கு என்னது 0, π. கரெக்டாக ஏன்னா மேலே தான் எழுதியிருக்கோம், ரேஞ்சு டேபிள் வச்சுருக்கோம். ஸோ அது காட்டோட ரேஞ்சு பாருங்கள் லாஸ்ட்டில் இருக்குது 0, 5 ஓப்பன் 0, π. ஸோ 0, πனா என்ன அர்த்தம், நம்ம வேல்யூவை இன் டர்ம்ஸ் ஆஃப் டிகிரியில் கன்வெர்ட் பண்ணுங்கள் ரேடியனை. ஸோ அப்போ 0னா 0 ஒன்றும் பிரச்சனை இல்லை, 0 டிகிரி 180 டிகிரி ரைட்டா. ஸோ இது வந்து பை பை 3ங்கிறது என்னது நமக்கு 60 டிகிரி. இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னா 60 டிகிரினா இருக்கும். பட் இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, மைனஸ் 60 டிகிரி இருக்கும்போது டசன்ட் பிலாங்ஸ் டு தி திஸ் இன்டர்வல். அப்போ அது உள்ளே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், இன்டர்வல் இல்லைன்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன், பை மைனஸ் தீட்டா அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ அவங்க கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே பை மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ இங்கே மைனஸ் தானே இருக்குது, அப்போ நான் இங்கே மைனஸாக ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படிலாம் இல்லை. அங்கே கொடுத்துருக்க வேல்யூ என்னவோ பை பை 3யா, அப்போ இங்கே பை பை 3 போடணும், அவ்வளோதான். ப்ளஸ் பை பை 3 மைனஸ் பை பை 3 வாட் எவர் இட் இஸ். தர்ஃபோர் தி பிரின்சிபல் வேல்யூ என்ன அப்படின்னா பை மைனஸ் ஒய். ஸோ அப்போ பை மைனஸ் வாட் இஸ் யுவர் ஒய் வேல்யூ, பை பை 3. இந்த மைனஸ் எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் அந்த வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இல்லை இங்கே பை ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்திங்கன்னா அப்புறம் நீங்கள் அது ப்ளஸில் இருந்தால் அங்கே ப்ளஸ்லேயே போட்டுருவீங்க. அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த சைனை பற்றி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஜஸ்ட் பை மைனஸ் ஒய் அப்படி தான் நம்ம பண்ணோம். அந்த ஒய் பிளேஸில் பை பை 3 இருக்கா, அப்போ பை பை 3 போடுங்க. தென் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், பை மைனஸ் பை பை 3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 பை மைனஸ் பை த ஹோல் டிவைடட் பை 3ன்னு வரும். ஸோ தட் விச் இஸ் 2 பை பை 3 விச் பிலாங்ஸ் டு 0, π. 2 பை பை 3னா என்ன அர்த்தம், ஸோ 2 into 180 டிவைடட் பை 3 கரெக்டாக. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 60. ஸோ 2 into 60 என்ன வரும், 120 டிகிரி. 120 டிகிரி இதுக்குள்ளே இருக்குமா, எஸ். ஏன்னா இங்கே இருக்கிறது 0 டிகிரி, இங்கே மேக்ஸிமம் 180 டிகிரி. இதுக்கு இன்பிட்வீனில் என்ன இருக்கும், 120 டிகிரின்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ தட் திஸ் பிலாங்ஸ் டு தி range of this cot inverse. Therefore the principal value of cot inverse of minus 1 by root 3 is 2 pi by 3. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபைனலாக அந்த ரேஞ்சு உள்ள வர்ற ஆன்சர் அதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரின்சிபல் வேல்யூவாக எழுதணும், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் நம்ம இதில் பேஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸசைஸ் 2.1 கொஸ்டின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.